ஹலோ காய்ஸ், என்னை இன்னும் ஞாபகம் வச்சுருப்பீங்களான்னு தெரில. நான் தான் உங்கள் எஸ்கே. ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலன்னா, இது எங்களுக்கு எக்ஸாம் போயிருந்தது. அது கூட இன்னொரு காரணமும் இருந்தது. என்னதுன்னா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், சப்ஸ்கிரைபர்ஸே ஏற மாட்டேங்குது. 38 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தேன். சரி, சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறிட்டோன்னே வீடியோ போடலான்னு பார்த்தேன். அப்போ கூட முடியல. அதான் நீங்கள் ஏறவே இல்லை. சரி, இப்போது எனக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 38லேருந்து அவ்வளோவாலாம் அதிகமாகல, 43 ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் எதுக்கு வரல அதை சொல்கிறதுக்கு தான் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இனிமேட்டு வீடியோ வருமானு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வராது. இல்லை வரும், ஆனால் நீங்கள் ஒன்று பண்ணால் தான் வரும். எனக்கு ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே நீங்கள் ஏற்றி விட்டுட்டிங்கன்னா நான் வீடியோ போடுறேன் லைவோட. ஏன்னா 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறினா தான் லைவ் போட முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்றி விட்ருங்க. நான் உங்களை லைவோட சந்திக்கிறேன். மண்டே வேறு நான் ஒரு விலாக் எடுக்கணும். என்ன விலாகுனா சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும். மண்டேவான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு மண்டேவாக தான் இருக்கும். அப்புறம் 2வது சர்ப்ரைஸும் இருக்குது. அது கூடிய சீக்கிரத்தில் நீங்களே பார்ப்பீங்க. எப்போனா ஒரு தேர்ஸ்டே இல்லைனா ஒரு வெட்னஸ்டே அந்த சர்ப்ரைஸை நீங்களே பார்ப்பீங்க. பார்க்கலாம். அப்படின்னா நான் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்றி விட்ருங்க. நான் உங்களை லைவோடு சந்திக்கிறேன். அப்படியே நீங்கள் கேட்குற சேலஞ்செல்லாம் பண்ணிட்டு லைவில் அது மாதிரியே பண்ணிடலான்னு இருக்கேன். அப்படின்னு தான் ஐடியாவில் இருக்கேன். 3 மாதமாக வீடியோ போடலங்க. அப்படியே சும்மா ஆளே மாறிட்டேன். ஓகே, இதுக்கு மேலே வீடியோ போடணுன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்றி விட்டிங்கன்னா வீடியோ, இல்லைன்னா அவ்வளோதான், துணியை கட்டிக்கிட்டு போக வேண்டியது தான். சரி, வரட்டா?